சார் நிறைய கேட்டிருக்கீங்க. அதனால் ஜனநாயகன் திரைப்படம் வந்து இணையதளத்தில் வெளியானது என்பது ஒரு மாபெரும் குற்றச்செயலாக நான் பார்க்குறேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம், 500 கலைஞர்களுக்கு மேலே பெரும் உழைப்பில் உருவான ஒரு திரைப்படம். அது போகிற போக்கில் ஒருத்தர் வந்து இணையத்தில் வெளியிடுவார் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நமக்கு உண்டு பண்ணுது. ஒரு சாதாரண ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா முதலீடு செய்கிற ஒரு ரோட்டு கடையை கூட ராத்திரில் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக கட்டி வச்சுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்றத பார்க்க முடியும், பிளாட்பார கடையாக இருந்தால் கூட. அப்போ இத்தனை 1000 கோடி முதலீடு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படி ஒன்றுமே இல்லாமல் அதை ஜீரோவாக்குற அப்படின்ற மனநிலை இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஆபத்து. இந்த ஆபத்தையும் தாண்டி இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, இணைய திருட்டுக்களை சைபர் கிரைம் வந்து முழுமையாக கையாள முடியலையோ அப்படின்ற கேள்வி வருது. தொடர்ச்சியாக திரைப்படங்கள் வந்து இணையத்தில் வெளியாவது, திருட்டு வெப்சைட்டுகளில் வெளியாவது, அந்த வெப்சைட்டை நடத்துபவர்கள் திரைத்துறையினருக்கு சவால் விடுவது, இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்துருக்கோம். பைரசி சிடியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இவ்வளவு நாட்களாக இன்னமும் அவர்களை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு மாபெரும் வந்து அரசின் தோல்வியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து வெளியிட்டதை வந்து மற்ற திரைப்படங்களைப் போல் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்போ இதற்கு முன்னால் திரைக்கு வராமலேயே வெளிவந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜக்குபாய் அந்த மாதிரி வெளிவந்திருக்கு. அப்போ இவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இவ்வளவு ஏன் இப்படி வெளியிட்டாங்கன்ற ஆதரவு நிலைப்பாடு இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகனே அப்படி கடந்து போக முடியலை. காரணம் என்னென்னா, ஜனநாயகன் என்பது விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம். அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு அப்புறமாக வந்திருக்கக்கூடிய படம். தேர்தலை இன்னும் 10-15 நாட்களில் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த படம் வெளிவந்திருக்கு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான அரசியலையும் நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமானதாக படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது, இது முழுக்க மத்திய அமைச்சர் எல் முருகனும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சேர்ந்து தான் இந்த சதி செயலை செஞ்சுருக்கிறதா சொல்கிறார். இதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. எல்லா வகையிலையும் இந்த திரைப்படத்தை தொடக்கத்திலிருந்து இந்த திரைப்படம் சென்சாரில் தடை செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் இல்லை, இந்த படத்துக்கு வந்து சில கட்டுகளை கொடுத்துட்டு இந்த படத்தை வெளியிடலாம், சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு தணிக்கைத்துறைக்கு சொன்னப்பவும், அதற்கு பின்னால் மீண்டும் தணிக்கைத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுது அப்படின்னா, இதையெல்லாம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே நடைமுறையில் இல்லாத ஒன்று. இப்படி ஒரு திரைப்பட சிக்கல்கள் இதற்கு முன்னால் நடந்ததே கிடையாது. அப்போ ஜனநாயகனுக்கு மட்டும் தனியாக இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு தான் நம்ம நீண்ட நெடிய காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடித்தவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க, அடி வாங்கினவங்களும் யாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ இத்தனை நாட்களாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யார் தடையாக இருக்கா, அந்த படத்துக்கு ஏன் சென்சார் கொடுக்க மறுக்கிறாங்கன்றத தாவேகா தலைவரும் வெளிப்படையாக தன்னுடைய வாயில் சொல்லலை. திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களும் தயாரிப்பாளரோ அல்லது இயக்குனரோ அதை சொல்லாமல் இருக்கிறதுன்றது ஏற்புடையதில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்றைக்கு என்னென்னா, ஆதவர்ஜுனா இதை சொல்கிறாரு. தாவேகா கட்சியின் நிலைப்பாட்டை ஆதவர்ஜுனா பொதுவெளியில் பேசுவதில் ஏற்புடையதாக இருக்குது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் அவர் தான் பேசுவார் அப்படின்னா, அப்போ அரசியலையும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு, சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. சந்தேகம் என்பது ஏற்புடையது தான். ஏன்னா இந்த திரைப்படம் யாருடைய அரசியல் லாபத்திற்காக இணையத்தில் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தாவேகா பிரச்சாரம் செய்கிறாங்க. விஜய் அவர்கள் பொதுவெளியில் ரோட்டில் சைக்கிளில் போகிறாரு, வாகனத்தின் மேலே நின்று போகிறாரு. அவரை விரும்பக்கூடிய லட்சம் மக்கள் பின்தொடர்றாங்க. அவரை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களும் கூட்டத்தில் இருக்காங்க. அவரை எதிர்க்கிறவர்களும் அந்த கூட்டத்தில் நின்று பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்தில் கூட தாவேகா தலைவர் மேலே எந்த அசம்பாவிதமும் நடைபெறலை. ஆனால் சரியாக வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா மேலே மட்டும் ஒரு பாட்டில் விழுகுது. அதை உடனே அவர் அந்த இடத்துலையே கொந்தளிக்கிறார், கோபப்படுறார். ஆனால் அந்த கோபம் நேற்றைக்கு ஆதவர்ஜுனாவுடைய பேச்சில் வெளிப்படலை.
ஒரு சிறு பாட்டில் துகள் வந்ததுக்கு அவ்வளோ கோவப்பட்டவர், உடனடியாக முதல்வர் ஸ்டாலினை முன்னிறுத்தி பேசினவர், நேற்றைக்கு பேசும்போது ரொம்ப போகிற போக்கில் கடந்து போகிறார். இத்தனை 100 கோடிகளை முதலீடு செய்யக்கூடிய இந்த திரைப்படத்தை வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முறையாக இப்போ கமிஷன் அலுவலகத்தில் போய் தவேக தலைவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, பெண்களை எங்கள் கட்சி பெண்களை தப்பாக பேசுகிறாங்கன்னு. அப்போ அவர் தான் நேற்று உடனடியாக பொதுவெளிக்கு வந்து நியாயம் கேட்டிருக்கணும். அவரும் கேட்கலை, அவரும் சொல்லலை. அப்புறம் தயாரிப்பாளர் தரப்புலேருந்து இன்னும் பொதுவெளியில் பேச மறுக்கிறாங்க. இயக்குனரும் ஒரு ட்விட்டு போட்டதோடு நிறுத்திடுறாரு. இங்கே நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, 41 பேருடைய மரணம் கரூரில் நிகழும் பொழுது பறி கொடுத்த அந்த குடும்பத்தினர் செந்தில் பாலாஜி பெயரை எங்கேயுமே சொல்லலை. இது அரசின் சதின்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஆதவர்ஜினா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கார், தவேகாவினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜய் கூட பல இடத்துல அதை சொல்கிறார், என் மேலே பழியை போட்டீங்கன்னு. ஆனால் செந்தில் பாலாஜின்ற பெயரை சொல்லி திமுகவின் சதின்னு திரும்ப திரும்ப சொல்கிறது ஆதவர்ஜினா தான். வில்லிவாக்கத்தில் பாட்டில் விழுகும் போதும் சொல்கிறது ஆதவர்ஜினா தான். இப்பவும் அவர் தான் சொல்கிறார் ஜனநாயகன் குறித்தும். அப்போ தொடர்ச்சியாக இவர் தான் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரே தவிர சம்பந்தப்பட்டவங்களுடைய அமைதி என்பது அது ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். கரூரில் இறந்த குடும்பத்தினருடைய அமைதியும் ஆபத்து, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும். இங்கே தயாரிப்பாளர் மௌனமும் இயக்குனருடைய மௌனமும் ஆபத்தாக நான் பார்க்குறேன் நான். அதனால் இதில் யாருடைய சதியாக வேணாலும் இருந்திருக்கலாம், ஜனநாயகன் திமுகவுடைய சதியாகவே இருந்திருக்கலாம். இப்போ மற்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக பெயரை சொன்னவங்க சொல்லலை. இப்போ கடைசியாக திருநெல்வேலியில் கூட பிரச்சாரத்தில் தவேக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் முறையாக இப்போ தான் ஜனநாயகன் குறித்து பேசுகிறார். அவர் பேசிய மறாத நாளே வெளிவந்திருக்குன்னா இது சுயநலத்திற்காக நடந்ததா, அரசியல் லாபத்திற்காக நடந்ததா, பழிவாங்கிற நோக்கத்திற்காக நடந்ததா, எதுவாக இருந்தாலும் அப்போ முறையாக ஒரு சிபிசிஐடி விசாரணையோ அல்லது சிபிஐ விசாரணையோ போட்டு இதை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இளைய தலைமுறையை வந்து வழிகெடுக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. இந்த பொருளாதார இழப்பை யாருனாலும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் இதை யார் செஞ்சால், எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து யாரும் சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் அப்படி இயக்குனர்கள் நிறைய நடிகர்கள்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் அது சம்மந்தமாக அதை என்ன சொல்லுவீங்க? பகிர வேண்டாம் சார், பகிர வேண்டாம் நானும் போகிற போக்கில் சொல்லலாம். ஆனால் பகிராமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க சுயநலத்துக்காக இதை பகிர்வாங்க. இப்போ எனக்கு வந்த காணொலி நான் வந்து போட்டிருக்கும் பொழுது இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு எனக்கும் கூட விமர்சனம் வந்திருக்கு. அது என்னை பற்றி தெரியாதவர்கள், விஜயின் மீது பேரன்பு கொண்டவர்கள் என் மேலே வைக்கிற விமர்சனமாக நான் எடுத்துகிட்டு கடந்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த பைரசி சிடியில் படம் பார்க்குறது, திருட்டு விசியில் படம் பார்க்குறது, திருட்டு வெப்சைட்டில் படம் பார்க்குற பழக்கமே கிடையாது. அது என்னை தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அது குறித்து நான் ஒன்றும் பெருசாக சொல்ல விரும்பலை. ஆனால் இதை நீங்கள் பகிராதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஆர்வத்தில் அதை பகிரத்தான் செய்வாங்க, பார்க்கத்தான் செய்வாங்க. அப்படி வந்தது தான் எனக்கும். இதில் 2 விஷயம், இப்போ நான் பார்த்தது 2 கிளிப்பு தான் பார்த்தேன். அந்த 2 கிளிப்பில் என்னவா இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒன்று வந்து இஸ்லாமியர்கள் வந்து குண்டு வைப்பாங்க, தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க, ஒரு பாய் வந்து குண்டு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பாயின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறார். பல உயிர்கள் செத்து போயிருமே பாய் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. அப்போ அந்த காட்சியை வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து விஜய்க்கு எதிராக அரசியல் செய்கிறவங்க பகிர்ந்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு போகக்கூடாது, அதுக்காக இதை பகிர்றாங்கன்னு எடுத்துகிட்டு போன்னு வச்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் காட்சியை பகிர்ந்துருக்காங்க. அப்போ அதை யார் பகிர்ந்துருப்பான்னா, அதை கட்சியை சேர்ந்தவங்க தான் பகிர்ந்துருக்க முடியும். ஏன்னா 3 இயக்குனர்கள் பொதுவெளிக்கு வர்றாங்க. லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் 3 பேர் வந்து சார் இதுக்கெல்லாம் மாற்றம் என்ன சார், இதெல்லாம் மாறவே மாறாதா அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் தான் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டாக இருக்குது. தாவேகாவுடைய ரசிகர்களை அல்லது மக்களுடைய சிந்தனையை தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதற்கு தூண்டுறது செயலாக இருக்குது. அப்போ அதை அவங்களே பகிர்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை வந்து எதிர்க்கட்சி பகிர முடியாது இல்லையா? இதை வந்து எதிர்க்கட்சிகள் பகிர்ந்தாங்கன்னா அதை எதிர்க்கட்சி பகிர முடியாது. அப்போ அவங்கவுங்க சுயநலத்துக்காக தங்களுக்கு வேண்டிய காட்சிகளை பகிர்றாங்க. நான் பார்த்தது இந்த 2 காட்சி தான். அதனால் இந்த பகிர்வதை நீங்கள் போய் நான் அதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன்னு சைபர் கிரைமில் சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்குன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி அப்படி எந்த வகையில் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரில. எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்கிறான், கீழே இருக்கிறவன் அடித்தட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படுறான். ஆனால் அவனை தான் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, தேர்தல் கொடுக்குற பணம் வாங்கினா குற்றங்குது, கொடுக்குறவனை குற்றம்னு சொல்லி இது வரைக்கும் பிடிச்சி யாரும் தண்டனை கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கல. ஆனால் வாங்கினவனை குற்றவாளியாக ஆக்குது. அதே போல் பகிர்றவனையும் பார்க்குறவனையும் பார்வையாளனையும் இங்கே குற்றவாளி ஆக்கிட்டு, அப்போ பகிர்ந்தான்ல ஒருத்தன் ஒரு அதிகாரத்தில் இருந்தான்ல அவனை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? முதல்ல இந்த திரைப்பட குழு சார்ந்து வெளியில் யாராலையும் பகிரவே முடியாது. இந்த ஃபுட்டேஜ் அவங்கக்கிட்ட தவிர நான் சினிமா துறை சார்ந்தவனாக இருக்கிறதுனால இது வெளியிடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம்,
இப்போது முதலீடு செஞ்ச தயாரிப்பாளர் தான் இதுக்கு முதல்ல வெளியில் வந்து எனக்கு இத்தனை 100 கோடி நஷ்டமாக இருக்குது, 500லேருந்து 1000 கோடி நஷ்டமாக இருக்குது, இதற்கு முழு பொறுப்பு மத்திய அரசு ஏற்கணும், மத்திய தணிக்கைத்துறை அமைச்சர் ஏற்கணும்னு சொல்லணும். ஏன்னா இப்போ சமீப காலமாக ஹார்ட் டிஸ்க்கு வந்து சென்சாருக்கு ஒரு காப்பி கேட்குறதா சொல்கிறாங்க. இப்போ நானும் என்னுடைய திரைப்படத்தை சென்சாருக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது போனால் தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி தணிக்கைத்துறையிலிருந்து எல்முருகன் அவர்கள் அதை வெளியிட்டிருந்தாங்கன்னா, அவர் மீது ஆதவர்ஜினா குற்றச்சாட்டு வச்சுருக்காருன்னா, அந்த குற்றச்சாட்டையும் இல்லைன்னு சொல்லி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்முருகனுக்கு இருக்குது. இந்த மாதிரி போகிற போக்கில் குற்றச்சாட்டு சொல்லிட்டு போகாதீங்க. அரசையோ நான் அரசு துறை சார்ந்த ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது என் மேலே சொல்லக்கூடாது. அவரும் அமைதியாக இருக்கார். இப்போது திரைப்படத்தில் வந்து சிறுபான்மையினர்கள் வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்கன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது என்னை போன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அது வச்சுருக்காங்களா இல்லையான்றது தெரியல. நம்ம பார்த்த காட்சி அதுதான் சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியலை. அதை நான் கொஸ்டின் மார்க் போட்டு தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வைக்கிறேன். நான் அந்த கேள்வியை சந்தேகத்தோடு தான் வைக்கிறேன் நான். அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்குது. இப்போ படத்தை பகிராதீங்கன்னு சொல்கிற இயக்குனர் அதுக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ அதுக்கும் பதில் சொல்லணும் அவர். இல்லை என்னுடைய நண்பர் சகோதரர் அமீர் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, மற்றவர்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, அந்த மாதிரியான எந்த நோக்கமும் எங்கள் திரைப்படத்தில் இல்லைன்னு சொல்லணும்ல. அந்த இடத்துல அமைதி காக்குறாங்க. அப்போ இந்த மௌனம் இருக்கு இல்லையா, உயரத்தில் இருப்பவர்களுடைய மௌனம் எப்பொழுதுமே சந்தேகத்திற்குரியதாக தான் இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.